அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோறுக்கு செம்ம காம்போ கருவாடு சம்பல் டக்குன்னு பண்ணிடலாமா? வாங்க. இப்போ கருவாடை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நார்மலாக பொரிச்சுக்கிறோங்க. இப்போது இதை தனியாக பொரிச்சதை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுதான் சம்பலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும். இது நல்லா வதங்க. இப்போ கொஞ்சம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்து இப்போ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் பொரிச்சு வச்சுருந்த கருவாடை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். கருவாடையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே பொரிஞ்சு வரணும். லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா பிரட்டி விட்டால் கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சோறு கூட சூப்பராக இருக்கும். கூட ரசம் இருந்துச்சு. செம்ம காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.